அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு. தலைப்பு 10. அணைக்கும் கரம். வீடியோவை முழுமையாக பாருங்க. பார்த்ததுக்கு பிறகு புத்தகத்தையும் படிச்சு பாருங்க, இன்னும் நன்றாக விளங்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க தலைப்புக்குள் போய்விடலாம். இப்பூமி வெடிச்சு ஒரு ஊற்றுக்கண் தோன்றினால்தான் நாங்க உம்மை விசுவாசிக்கிறோம், அல்லது நடுவிலே சதா நீரோடி கொண்டிருக்கும் திராட்சை பேரிச்சம் பண்ணை உங்களுக்கு இருந்தால்தான் நாங்க விசுவாசிக்கிறோம், அல்லது நீங்க சொல்ற மாதிரி வானத்தின் முகடு இடிஞ்சு அதில் ஒரு துண்டு எங்க தலைமேல் விழுந்தால்தான், அல்லது அல்லாவையும் மலக்குகளையும் நம்முன் கொண்டு வந்தால்தான் நாங்க விசுவாசிக்கிறோம், அல்லது உங்களுக்கு பொன்னாலான மாளிகை இருந்தால்தான் நாங்க விசுவாசிக்கிறோம், அல்லது நீர் வானத்துக்கே ஏறினாலும் அங்கிருந்து நாங்க படிக்கக்கூடிய ஒரு வேதத்தை கொண்டு வந்து எங்களுக்கு கையில கொடுக்காதவரை நீர் வானத்துக்கு ஏறினதையும் நாங்க நம்ப மாட்டோம். திருக்குரான் 17:9-10 வரை 3. இப்படி முகமது பொய்யர்னு மக்களுக்கு நிரூபிக்கணும்னு குறைஷிகள் மனப்பார குடிச்சு நின்றார்கள். அவர்களுடைய அறைகூவலுக்கு பின்வரும் வசனம் இறைவனிடமிருந்து வந்தது. நீர் சொல்லுங்க, என் இறைவன் மிக பரிசுத்தமானவன், நான் உங்களைப் போல ஒரு மனிதன்தான், நான் அவனாலே அனுப்பப்பட்ட ஒரு தூதர்தான். திருக்குரான் 17:9-3. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையே குறைஷிகளுக்கு ஓதி காட்டினார்கள். அதை கேட்டதும் குறைஷிகள் கைகொட்டி சிரிச்சு, முகமதின் சாயம் வெளுத்துட்டு போச்சு என்று எங்கும் பறைமுழக்கமிட்டாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இறைவனிடமிருந்து வசனம் வந்தது. நபியே, நீங்க சொல்லுங்க, மனிதர்களும் ஜின்களும் எல்லோரும் சேர்ந்து உதவி கொடுத்தாலும் கூட இது போன்ற ஒரு குரானை கொண்டு வர முடியாது. திருக்குரான் 17:8. அதை கேட்டதும் குறைஷிகளின் சிரிப்பு வாயெல்லாம் சுருங்கி போச்சு. மொழி அழகு, கருத்து ஆழம், இனிமை, வன்மை, தெளிவு எல்லாமே திருக்குரான்ல இருந்தது. அதற்கு பந்தயமா ஒரு நூலை யாராலும் கொண்டு வர முடியல. வெட்கத்தால் அவர்கள் தலைகள் எல்லாம் குனிஞ்சு போயிடுச்சு. இறைவனின் இந்த சவாலையெல்லாம் இன்னும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியல, இனியும் முடியாது. இதைவிட பெரிய அற்புதம் வேறென்ன இருக்க முடியும்? இப்படி குரானின் சவாலை தாங்க முடியாமல் குறைஷிகள் வேறொரு சூழ்ச்சியை பண்ணினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் என்னும் கிறிஸ்தவ நண்பரை அடிக்கடி சந்தித்து பேசுவார்களாம். அதனால முகமது சொல்றது எல்லாம் அவருக்கு இறைவன் கொடுத்தது இல்லை, ஜாபிரிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான்னு பொய்யை பரப்பினார்கள். அதற்கு இறைவனிடமிருந்து மறுமொழி வந்தது. நபியே, இவ்வேத வசனங்களை ரோமிலிருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ மனிதன்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று அவர்கள் சொல்றது நாங்கள் நன்றாகவே அறிவோம். ஆனால் அவர் அந்த கிறிஸ்தவர் அரபி மொழியை ஒருபோதும் அறியாதவன். ஆனா இந்த வேதமோ மிக தெளிவான அரபி மொழியில்தான் இருக்கிறது. திருக்குரான் 16:1-3. இப்படி குறைஷிகள் எத்தனை வாதம் சொன்னாலும் எல்லாமே இறைவனால் சுக்குநூறாக ஆனது. ஆனாலும் அவர்கள் மனக்கண் திறக்கல. முஸ்லிம்களுக்கு இன்னல்கள் மட்டும் அதிகமாயிட்டு வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை பற்றி அதிகமா கவலைப்படல. ஆனா அவர்கள் நேர்வழிக்கு வராமல் நரகத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து மனம் உருகி போச்சு. அப்போதுதான் இறைவனிடமிருந்து வந்தது. நம் தூதர்கள் தங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை தெளிவாய் அறிவிப்பதை தவிர வேறெதுவும் பொறுப்பு இல்லை. திருக்குரான் 16:3-5. நபியே, நீங்க எவ்வளவு விரும்பினாலும் அவர்கள் வரமாட்டார்கள். மனமுரண்டவர்கள் நேர்வழியில் போக மாட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்வோரும் யாரும் இல்லை. திருக்குரான் 16:3-7. மற்றொரு சமயத்தில் இறைவன் சொன்னான், நபியே, நிச்சயமாக நாங்கள் உண்மையை கொண்ட வேதத்தை உமக்கு இறக்கி வைத்தோம். யார் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களுக்கே நன்மை, யார் அதை விட்டு வழி தப்புகிறார்களோ அது அவர்களுக்கே தீமை. நபியே, நீர் அவர்களை நிர்பந்திக்க முடியாது. திருக்குரான் 39:4-1. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளம் மட்டும் அரபுகள் மட்டுமல்ல, உலகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு ஏங்கிட்டுதான் இருந்துச்சு. அதற்கும் இறைவனிடமிருந்து வசனம் வந்தது. உன் இறைவன் விரும்பினால் பூமியில் எல்லோரும் விசுவாசிகளாகி விடுவார்கள். நீர் அவர்களை நிர்பந்திக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் வருத்தமடையச் செய்தது. அதற்கும் இறைவன் ஆறுதல் அளித்தான். நபியே,
அவர்கள் இவ்வேத வசனங்களை நம்பாமல் விட்டதற்காக நீர் துக்கத்தில் அழிந்துவிடப் போகிறீர்களா? கவலைப்படாதீர். திருக்குரான் 18:6. இப்படி எச்சரிக்கையும் ஆறுதலும் கிடைத்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனை இறைவனிடமே ஒப்படைத்து தங்களுடைய கடமையை இன்னும் பல மடங்கு வேகமாக செய்து கொண்டே போனார்கள். அவர்களின் புகழ் மனம் அரபு நாட்டின் நாலா பக்கமாகவும் பரவினது. பலர் அவர்களை வந்து சந்தித்து இறைவனின் வசனங்களை கேட்டுக்கொண்டு இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள். அந்த நேரம் யாத்திரை காலமும் வந்துச்சு. மக்காவை நோக்கி எல்லோரும் வந்து அங்கு உள்ள சூழலில் கூடாரமிட்டு தங்கினார்கள். அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இறைவனின் மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள். ஒரு கூட்டத்தின் தலைவர் அவர்களை பார்த்து, இந்த மாதிரி பேச்சுத் திறமை இருந்தால் இவர் எங்களோட ஆயிடினா அரபு நாடே எங்களோட ஆயிடும். எனவே இவரை நான் கவர்ந்து எங்களோட கூட்டத்தில் சேர்க்கணும்னு யோசிச்சான். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் உங்களை அரபு நாட்டின் அரசராக ஆக்குறேன், பகைவர்களை வெல்ல உதவுறேன். ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க போன பிறகு அந்த அரச பதவி எனக்குத்தான் வேண்டும். அதற்கு ஒத்துக்கொள்கிறீர்களான்னு கேட்டான். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது இறைவன் வசம்தான் இருக்கிறது. அப்போ என் மார்பை அம்புக்களுக்கு குறியாக்கி உங்களை அரசராக்குறேனா? வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து போனார். அந்த நேரத்தில் யத்ரிப் என்ன மாதி மதீனா நகரில் அவுசு கஸ்ரஜ் என்னும் 2 பிரிவினரும் சண்டையிலேயே இருந்தாங்க. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவதால் இருவருக்கும் நிலைமை உறுதியாயிருக்கல. ஆனா யூதர்கள் தான் நல்ல பலன் பெற்றிருந்தார்கள். சில யூதர்கள் கிறிஸ்தவர்களால் விரட்டப்பட்டு அங்கேயே குடியிருந்தாங்க. அவுசு கஸ்ரஜ் சண்டை போட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் யூதர்கள் பெருமையோட, இப்போ நாங்க மதீனாவையும் அரபு நாட்டையும் வெல்ல போகிறோம், இறுதி நபி வரப்போகிறார், அவர் எங்களோட கூட்டணியில் இருப்பார்னு சொன்னாங்க. இந்த செய்தி அவுசுக்கும் கஸ்ரஜுக்கும் செவியில விழுந்தாலும் அவர்களுக்குள் ஒற்றுமை உண்டாகவில்லை. மக்காவுக்கு அருகே அகபான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச தூரத்துல 6 பேர் அமர்ந்திருந்தாங்க. அவர்களிடம் நெருங்கியதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து அருள்மழை கொட்டினார் போல இனிமை சொற்களை பொழித்தார்கள். அவர்கள் சொன்ன இறைவனின் வசனங்கள் அந்த 6 பேரின் உள்ளத்தையே பிணைத்து விட்டது. இவர்தான் இறுதி நபி என்று அவர்கள் நிச்சயமா நம்பிட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை தங்கள் கைகளோடு இணைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி அளவே இல்ல. யூதர்கள் எப்போமோ இறுதி நபி வரப்போகிறார்னு சொல்லிக்கிட்டு இருந்ததால அவங்க அந்த நபியை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் தாமே முதலில் சேர்ந்து விட வேண்டும்னு நினைத்திருந்தாங்க. ஆனா யத்ரிப் மக்கள் அவர்களுக்கு முன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்பை அடைந்தாங்க. இந்த செய்தியை தங்கள் தலைவர்களிடம் சொல்லியதும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நீண்ட நாள் இருந்த பகைகள் எல்லாம் பனி போல கரைந்து மறைந்து போச்சு. அந்த நாளிலிருந்து முகமது இறுதி நபி முகமதுன்னு யத்ரிப் முழுக்க முழங்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வருடம் ஹஜ்ஜு காலமும் வந்துச்சு. அகபா வெளியில் மக்கள் கூடாரமிட்டு தங்கியிருந்தாங்க. ஒரு நடு இரவு விண்மீன்கள் மின்னிக் கொண்டிருந்தன. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போ 73 ஆண்களும் 2 பெண்களும் எழுந்து அருகிலிருந்த கணவாயில் கூடினார்கள். அவர்களின் முகங்களில் ஏக்கம் தெரிந்தது. யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அவர்களை யத்ரிபுக்கு அழைத்துப் போய் அவர்களை தங்கள் தலைவராக ஆக்கவே அவர்கள் வந்தார்கள். சில நிமிடங்களிலே 2 உருவங்கள் அகபா வெளியில் தோன்றின. யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சிறிய சிப்பா அப்பாஸ் அவர்களும் தான். அப்பாஸ் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல்ல. ஆனாலும் குறைஷிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கப் போகிறார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் யத்ரிப் மக்களிடம் அவர் பேசினார். யத்ரிப் மக்களே, என் அண்ணன் மகன் முகமது எங்களிடையே உயர்ந்த இடம் கொண்டவர். நாங்கள் அவரை கன்னிமை போல காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க அவரை அழைத்துச் செல்ல வருகிறீர்கள். அவரை பாதுகாப்பது பெரிய பொறுப்பு. குறைஷிகள் எதிர்ப்பார்கள். அப்போ அவருக்கு இன்னல் வராமல் நீங்கள் காப்பாற்ற முடியுமா? முடியாவிட்டால் இப்போவே சொல்லிவிடுங்க. வீணா அவரை துன்பத்துக்குள் ஆக்காதீங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தாங்கள் எங்களுக்கு என்ன நிபந்தனை வைக்கிறீர்கள் சொல்லுங்க, அதன்படி செய்வோம்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறுவல் மலர்ந்து குர்ஆன் வசனங்களை ஓதினாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை எடுத்துரைத்தாங்க. அதன்பின் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பீர்களோ
அதே மாதிரி என்னையும் காப்பாற்றுவீர்களா? அவர்கள், இறைவனின் தூதரவர்களே, நாங்கள் உறுதி செய்கிறோம். எங்கள் இரத்தக் குழாய்களில் வீரக்குருதி ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் உங்களை காப்போம்னு சொன்னாங்க. அப்போ ஒருவரோட கேள்வி, அல்லாவின் தூதரே, உங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு யூதர்களோட தொடர்புகள் துண்டிக்கப்படும். பிறகு உங்களோட வெற்றி வந்ததும் எங்களை விட்டுவிடக்கூடாது என்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறுவல் மலர்ந்து, இப்போ இருந்து உங்க இரத்தமும் என் இரத்தமும் ஒன்றே, உங்க குறிக்கோளும் என் குறிக்கோளும் ஒன்றே. நான் உங்களுக்குரியவன், நீங்க எனக்குரியவர்கள். உங்க பகைவர்கள் என் பகைவர்கள், என் நண்பர்கள் உங்க நண்பர்கள் சொன்னாங்க. அதை கேட்ட யத்ரிப் மக்கள் மகிழ்ச்சியுடன் கைகளை இணைத்து உறுதி கொடுக்க தயாரானாங்க. அப்போ ஒரு பெரியார் எச்சரித்தார், சகோதரர்களே, நீங்க செய்யப்போகும் உடன்பாட்டின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா? உங்க சொத்துகள் அழியலாம், தலைவர்கள் உயிரிழக்கலாம், ஆனாலும் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிடக்கூடாது. அப்படி உறுதியாக இருக்கினால்தான் உடன்படிக்கைக்கு வாருங்கள், இல்லையென்றால் இப்போவே சொல்லிவிடுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மை உண்டு. அவரோட இந்த உரைகள் யத்ரிப் மக்களோட சிந்தனைய கிளறிவிட்டுச்சு. அல்லாவின் தூதரே, நாங்கள் எங்கள் உடன்பாட்டில் உறுதியா இருந்தோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு கைமாறு என்ன கேட்டாங்க. சுவர்க்கம்னு ஒரே சொல்லில் மறுமொழி சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவுதான். அவர்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை தங்களின் கைகளோட இணைத்து இறைவனுக்கும் நபிகளுக்கும் உண்மையா நடப்போம்னு உறுதியா சொன்னாங்க. அவர்களிலிருந்து 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்து யத்ரிப்ல இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சமயத்துல திடீர்னு பின்னாலிருந்து ஓசை கேட்டுச்சு, குறைஷிகளே, முஹம்மதும் அவரோட தோழர்களும் உங்களோட போர் செய்ய தயாராகிட்டாங்க, வீரருங்கள் இன்னொரும் கத்துனா. அதை கேட்டதும் யத்ரிப் மக்களின் வாள்கள் மின்னல் வேகத்தில் வெளிவந்தன. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அமைதிப்படுத்தி, கூடாரங்களுக்குச் சென்று படுத்திறங்குங்க என்று சொன்னாங்க. அடுத்த நாள் வைகரைக்குள்ளே இந்த செய்தி குறைஷிகளுக்கு தெரிய வந்துருச்சு. உடனே தங்களோட பிரதிநிதிகளை யத்ரிப் மக்களிடம் விசாரிக்க அனுப்புனாங்க. ஆனா யத்ரிப் மக்கள் இது எல்லாம் பொய்யான புரளின்னு கைய விரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கினால் அபாயம்னு நினைச்சு கூடாரங்களை எடுத்து ஊருக்கு புறப்பட்டாங்க. ஆனாலும் குறைஷிகள் விடல. மறுபடியும் மையம் வந்ததால் அகபா வெளிக்கே வந்து யத்ரிப் மக்களை விசாரிக்க முயற்சித்தாங்க. அங்கே அவர்களை காணாமலே போனதும் ஆத்திரம் மேலேறிச்சு. அதனால் அவர்களை விரட்டி சென்றாங்க. இருவரை பிடித்து மக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. அதில் ஒருவன் தப்பிச்சா, இன்னொருவனும் குறைஷிகளால் படுத்தப்பட்ட பாடு சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாயிருந்தது. ஆனா மக்காவில் இருந்த சில நல்லவர்கள் குறுக்கிட்டு அவரை குறைஷிகளின் கையிலிருந்து மீட்டாங்க. அதற்கு பிறகு மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் 2-2ஆகவும் 3-3ஆகவும் மறைமுகமாக யத்ரிபுக்கு குடிபெயர ஆரம்பித்தாங்க. குறைஷிகள் அவர்களை வெளிப்படையாக போக விடல. மாறாக மக்காவிலேயே அடைத்துக்கொண்டு சித்திரவதை செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. ஆனாலும் யத்ரிபுக்கு போவது மட்டும் நிக்கல. 2 மாசங்களுக்குள்ளே சுமார் 150 முஸ்லிம்கள் யத்ரிபுக்கு போய் சேர்ந்திருந்தாங்க. நகரம் முஸ்லிம்களால் நிரம்ப ஆரம்பிச்சது. உமர் ரதி அவர்கள் யத்ரிபுக்கு புறப்பட்ட போது ஆயுதம் அணிந்து காபா முன்னாடி வந்து, நான் யத்ரிபுக்கு போறேன், எவனுக்கு தன் மனைவியை விதமையாக்கணும், பிள்ளைகளை அனாதையாக்கணும்னு தோணுதோ அவன் வந்து என்னை தடுத்து பார்ப்பான் அறைகூவல் விட்டாங்க. ஆனா குறைஷிகளில் எவரும் முன் வரல. சில மாதங்களுக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா முஸ்லிம்களையும் மதீனாவுக்கு அனுப்பிவிட்டு இன்னும் 2 தோழர்களோடு மக்காவிலேயே தங்கியிருந்தார்கள். அந்த 2 தோழர்கள் அபூபக்கர் ரதி அவர்களும் அலி ரதி அவர்களும் தான். ஒரு நாள் அபூபக்கர் ரதி அவர்கள், அல்லாவின் தூதரே, நாம இங்கே அபாய சூழல்ல தங்கிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமா? நாமும் யத்ரிபுக்கு போய் சுகமா வாழலாமே என்று கேட்டாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் அதற்கான இறைவனோட கட்டளை வரலையே என்று சொன்னாங்க. அந்த மறுமொழி கேட்டதும் அபூபக்கர் ரதி அவர்களுக்கு தெரிஞ்சிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற தீர்மானித்து விட்டார்கள். ஆனா இறைவனின் உத்தரவை காத்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் திடீர் பயணத்திற்காக 2 ஒட்டகங்களை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கிடையில் பல ஊர்களிலிருந்தும் அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தது. எங்கள் ஊருக்கு வாருங்கள், எங்கள் நகருக்கு வாருங்கள், எங்களிடம் கற்கோட்டை இருக்கு, அதிலே வந்து வாழுங்கள். ஆனா எதை ஏற்க எதை மறுக்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கல. அதற்காகவே இறைவனின் ஆணையை காத்திருந்தார்கள்.
ஒரு கனவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூங்காவின் இருக்கிறார்கள்னு கண்டாங்க. அதைக் கண்டு யமாமா பகுதிக்கு போக வேண்டும் போல இருக்குன்னு மனத்துக்குள் பொருள் புரிந்து கொண்டார்கள். ஆனா அதன் உண்மை பொருள் இறைவனுக்கு தான் தெரியும். ஒரு நைட்டு திடீர்னு இறைவனிடமிருந்து செய்தி வந்தது, நபியே யத்ரிபுக்கு புறப்படுங்கள் ன்னு. அதே நைட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரதி அவர்களோட வீட்டுக்கு வந்தாங்க. யாரு ன்னு கேட்டார் அபூபக்கர். நான் தான் முஹம்மத், கதவு தரங்க என்னாரு. அவர்களை எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டதால அபூபக்கர் ரதி அவர்களுக்கு பெரும் வியப்பு. கதவை திறந்து என்ன செய்தி என்ன செய்தி ன்னு கேட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இறைவன் யத்ரிபுக்கு புறப்பட சொல்லிட்டாரு ன்னு அறிவிச்சாங்க. அதை கேட்ட அபூபக்கர் ரதி அவர்களோட மெய் சிலிர்த்துச்சு, முகம் மலர்ந்தது, மகிழ்ச்சி கண்ணீர் வழிஞ்சது. என் தந்தை உங்களுக்கு பலியாகவாக நானும் உங்களோட வர பெரும் பாக்கியம் கிடைக்குமா ன்னு கேட்டாரு. ஆம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதை கேட்டதும் அபூபக்கர் ரதி துள்ளி குதிச்சாங்க. தாம் வளர்த்திருந்த 2 ஒட்டகங்களில் ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளிக்க முன்வந்தார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய விலையை நீங்க எனக்கு கொடுக்கணும் ன்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரதி அவர்களும் உடனே அதற்குரிய விலையை கொடுத்தாங்க. அவர்களின் மகள் அஸ்மா ரதி அவர்கள் இதை அறிந்ததும் உடனே 2-3 நாட்களுக்கு போதுமான உணவுகளை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதை கட்டிப்போட கயிறு இல்லாததால் தன் இடுப்பு துணியை கிழித்து முறுக்கி பயன்படுத்தினாங்க. இதோட அனைத்தும் கரம் முடிந்தது. அடுத்து வரும் பகுதி விடிவெளி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வரலாற்றை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தாங்கள் பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பகிருங்க. என்றும் அன்புடன் மௌலவி எஸ். ஷிஃபாத் நூரானி இலாஹி, இமாம், மஸ்ஜிதுல் ஃபலாஹ், பொத்தையன் குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம், துணை செயலாளர், கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை.